குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் 51 கவுன்சிலர்கள் உள்ளனர். திமுகவை சேர்ந்த மகாலட்சுமி மேயராக இருக்கிறார். சில மாதங்களாகவே மேயருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களே போர்க்கொடி தூக்கியுள்ளனர். மேயர் மகாலட்சுமியின் கணவர் யுவராஜ் உள்ளிட்டோர் நிர்வாகத்தில் தலையிடுவது அவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது. மேயர் யாரையும் மதிப்பது இல்லை. வார்டுகளில் அடிப்படை வளர்ச்சிப் பணிகள் கூட நடப்பதில்லை. மக்களிடம் எங்களுக்கு கெட்ட பெயர்தான் ஏற்படுகிறது என கூறினர். திமுக கவுன்சிலர்களுக்கு கூட்டணி மற்றும் எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் சிலரும் ஆதரவு தந்தனர். அமைச்சர் நேரு, திமுக அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை உள்ளிட்டோர் அதிருப்தி கவுன்சிலர்களை சமாதானப்படுத்த முயன்றும் முடியவில்லை. மேயரை மாற்ற வலியுறுத்தி சமீபத்தில் கலெக்டர் அலுவலகத்தில் கவுன்சிலர்கள் திரண்டு முறையிட்டனர். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாலும் அதை கமிஷனர் ஏற்பதில்லை என்றும் குறை கூறினர். இச்சூழலில் மேயர் மகாலட்சுமிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர 33 கவுன்சிலர்கள் கமிஷனரிடம் கடிதம் கொடுத்தனர். தீர்மானத்தின் மீது இன்று ஓட்டெடுப்பு நடக்கும் என்று கமிஷனர் செந்தில் முருகன் அறிவித்திருந்தார். ஆனால் 2 நாட்களுக்கு முன்னதாகவே அதிருப்தி கவுன்சிலர்கள் மொத்தமாக ஊட்டிக்கு டூர் சென்றுவிட்டனர். மேயருக்கு ஆதரவாக இருந்தவர்கள் அதற்கு முன்னதாகவே குற்றாலம், ஊட்டிக்கு இன்ப சுற்றுலா சென்றுவிட்டனர். அங்கு எடுக்கப்பட்ட போட்டோக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். ஏற்கனவே அறிவித்தபடி இன்று காலை காஞ்சிபுரம் மாநகராட்சியில் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு எதிரான ஓட்டெடுப்பு கூட்டம் தொடங்கியது. 34வது வார்டு திமுக கவுன்சிலர் பிரவீன்குமார் மட்டும் வந்தார். வருகை பதிவேட்டில் கையெழுத்து போடவில்லை. நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான கடிதத்தில் குளறுபடி இருப்பதாக கூறி கமிஷனரிடம் மனு கொடுத்துவிட்டு சென்றுவிட்டார். மற்ற கவுன்சிலர்கள் ஒருவரும் வரவில்லை. சுமார் 1.25 மணி நேரம் அதிகாரிகள் காத்திருந்தனர். கவுன்சிலர்கள் வராததால் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. மேயர் மகாலட்சுமியின் பதவி தப்பியது. நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பாக 33 பேர் மனு கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து அறிவிப்பு 9ஆம் தேதி அளிக்கப்பட்டு 29/7/2024 அன்று இன்று நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான கூட்டம் நடத்த உத்தேசிக்கப்பட்டு நாங்கள் வாக்குச்சீட்டு முதல் எல்லாத்துலேயும் தயார் நிலையில் இருந்தோம். எந்த மாமன்ற உறுப்பினர்களும் வராததால், கோரம் இல்லாததால் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெறவில்லை. சார், இப்போ மேயர் தரப்பே வரல, மேயர் வரலன்னு எப்படி சொன்ன? இனி ஓராண்டுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. மேயருக்கு எதிராக பொங்கிய கவுன்சிலர்கள் மாநகராட்சி கூட்டங்களையும் புறக்கணித்து வந்தனர். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துவிட்டு அதற்கும் வராமல் டூர் சென்றுவிட்டு மொத்தத்தையும் கேலி கூத்தாக்கி உள்ளனர்.